ஒரு சாதாரண ஒரு பாட்டு பாடினதுக்கு என்னை கொண்டு போய் வச்சு என்னுடைய ஆடியோவை என்னோட செல்ஃபோன் எடுத்து அதில் ஆடியோ வீடியோ ஒட்டி பெட்டி பரப்பின நீங்கள் ஞானசேகரனுடைய வழக்கில் நீங்கள் அவன் நீங்கள் அந்த பொண்ணோட போய் சம்மந்தப்பட்ட வீடியோ வெளியிடவும் கூடாது. ஆனால் அவன் யார்கிட்ட பேசினான் என்ன பேசினா ஒன்று வரலையே, ஏன் இவ்வளவு கமக்கமாக இருந்தீங்க? ஒரு அமைச்சர் அவர்களை நீங்கள் ஏன் தொடர்பு படுத்துறீங்கன்னு? அமைச்சர் மாசு விசாரிக்கணும். தொடர்பு இல்லை, அமைச்சருக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்துச்சா? அமைச்சருக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன பழக்கம்? என்ன புழக்கம்? 2 பேரும் ஒன்னா புழங்குவீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருதுல்ல. ஒன்னா புழங்க போய் தானே அவர் வீட்டில் போய் புழங்குறாரு அவரு. இல்லைண்ணா இப்போ எப்படின்னா அண்ணன் சீமான் ஒரு கட்சியின் தலைவர், அவர் சந்திக்க எவ்வளவோ பேர் வருவாங்க. அதுல குற்றவாளி இருப்பான், நல்லவன் இருப்பான், கெட்டவன். சீமானை சந்திக்க பலர் வருவாங்க. சீமானனை யார் வீட்டுக்கு போனாலும் அது இம்பார்ட்டண்டா இல்லையா? ஞானசேகர மாசுப்பிரமணியம் அவர்களுடைய அலுவலகத்துக்கு போயிருந்தாலோ வீட்டுக்கு போயிருந்தாலோ அது பிரச்சனை இல்லை. ஓகே, ஞானசேகர வீட்டுக்கு மாசுபடியா வராது. இப்போ ஞானசேகர வீட்டில் புகைப்படங்கள் தான் அதெல்லாமே. ஆமாங்க, ஞானசேகர வீட்டு புகைப்படம் தானே தெரியுது. நீங்கள் புதுசாக என்ன கேட்குறீங்க? திடீர்னு சீதைக்கு ராம சித்தப்பனான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. விடிய ராமாயணம் கேட்டு